துலா ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பெயர்ச்சி 2025 இந்த சனி பெயர்ச்சி துலா ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகின்றது என்பதை பற்றியும் அதற்கான பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை பங்குனி மாதம் 15ஆம் தேதி தோராயமாக இரவு 9:41 மணி அளவில் சனி பகவான் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார். மீனத்தில் மட்டும் 925 நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனீஸ்வர பகவான். துலாத்திற்கு சனி பெயர்ந்து பார்க்கும் இடமாக 8, 12, 3ஆம் பாவங்களை பார்ப்பார். சனி அமர்ந்து இயக்கும் பாவம் 4, 5, 6 இடங்களையும் இயக்க உள்ளார். துலாத்திற்கு 6ஆம் ஸ்தானத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலன்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார். எதிலும் மனக்குழப்பமும் மனக்கலக்கமும் வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இக்காலகட்டம் சிறுவர்களுக்கு உணவு விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராத உடல் பிணிகளை தரக்கூடிய இடத்திற்கு யோகக்காரனான சனி பகவான் அமர்ந்திருக்க போகிறார். எதிலும் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் முக சுளிக்காமல் செயல்படுவது பொருளாதாரத்தில் தடைகள் ஏற்படாமல் இருக்கும். சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து தொழிலுக்கு மாற்றம் தரும். சிலர் உத்தியோக இழப்பினால் வேறு உத்தியோகம் செல்ல நிலை தரும். இடம் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்துகளால் இக்காலகட்டம் தனவரவு உண்டு. சிலருக்கு உடல் அவஸ்தையால் அறுவை சிகிச்சைகள் தரக்கூடும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இப்போதே செயல்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு நெருக்கடி தந்த கடன்கள் நிவர்த்தி பெறும். சிலருக்கு புதிதாக வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் போன்ற கடன்கள் அமையப்பெறும். சிலருக்கு பழைய வாகனங்களால் விரைய செலவுகள் தரலாம். மனதிற்கு அயர்வு தரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். இருப்பினும் குரு பெயர்ச்சி பெற்று துலாத்தை பார்ப்பதால் வருகின்ற 6 மாதத்தில் சனியின் பலம் சற்று குறைந்தே காணப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று மந்தத்தனம் தரக்கூடியதாக இருக்கும். சிறார்கள் அலட்சியமாக எந்த ஒரு வீர சாகசமும் செய்யாமல் இருப்பது உடல் அளவில் காயங்கள் தராமல் இருக்கும். கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மேலோங்கும். படித்தவுடன் உத்தியோகம் அமைப்பு கிடைக்கக்கூடிய சூழலும் அமையும். 6இல் மறையும் யோகர் சனி மறைவது சிறப்பில்லை. ஆகவே துலா லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சற்று மன கஷ்டங்களும் சாதகம் அற்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். துலா ராசியாக உள்ளவர்களுக்கு ராகு தசை, குரு தசை, புத தசை, கேது தசை நடப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. குரு ஸ்தலத்திற்கு யாத்திரைகள் மேற்கொள்வதும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வதும், ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் செய்து வர சனியின் கெடு பலனிலிருந்து விடுபடும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.